2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. The Second Kings chapter 5 and verse 3. Hallelujah. இங்க எழுதப்பட்டிருக்கும், there is a person named called Naaman. நாமான் என்ற ஒரு மனுஷன், அவன் சிரியா தேசத்தினுடைய பிரதான ஆர்மி கமாண்டரா இருக்கிறான். ஆனா அவனுக்கு சரீரத்துல ஒரு காரியம். அவன் குஷ்ட ரோகத்தினால் அவன் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அவன் பார்க்காத மருத்துவம் கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லா சிகிச்சையும் பெற்றும், ஆனாலும் அவனுடைய சரீரத்துல அந்த குஷ்டரோகம் இருந்தது. அவன் பிரதான ஆசாரி, was very great. The Bible records, நீங்க முதலாம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, the Bible says a great soldier. அவன் பெரிய ஒரு ஆர்மி கமாண்டரா இருந்தான். ஆனால் அவனுடைய சரீரத்துல இந்த குஷ்டரோகம் இருந்ததுனால அவனுக்கு ஒரு பாடு, ஒரு பலவீனம், அவனுக்கு இருக்குள்ள ஒரு கேள்வி. எல்லா மருத்துவமும், எல்லா தேசத்துல இருக்கிற மருத்துவத்தையும் நான் 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 யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இதுக்கு எனக்கு சுகம் கிடைக்கலன்னு என்ற ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அவங்க அடிமைப்படுத்தி கொண்டு வந்து 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதியிருக்கிறது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியத்தில் போவானானால் நலமாயிருக்கும். அவர் அவர் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். Hallelujah. One day she said to the mistress, I wish that my master could go to the prophet who lives in Samaria. He could cure of his diseases. Hallelujah. கர்த்தர் ஒரு சிறு பிள்ளையை அந்த பெரிய கமாண்டருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு புறப்பட்டு வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தை பெரிய மலை போல விசுவாசம் கிடையாது. உங்களுக்குள்ள தேவையானது ஒரு கடுகளவு விசுவாசம். நீங்க அநேக காரியங்கள் செய்திருக்கலாம், அநேக மருத்துவர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் சரீரத்துல இந்த காரியம் என்னை விட்டு, இந்த பலவீனம் விட்டு இன்னும் கடந்து போகலப்பா. Why don't you try Jesus tonight? ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற இலவசமான சுகத்தை நீங்க ஏன் பெற்றுக்கொள்ள கூடாது? நீங்க ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய வேண்டும். இருக்கிற இடத்திலிருந்து, உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தை நீங்க விசுவாசத்துல கூப்பிட்ட மாத்திரத்துல உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால விலகு போகும் என்று சொன்ன கட்டளையிட்டால் போதும், அது விலகி போகுங்க. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலாய் இருக்கிற ஹல்லேலூயா ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். God is the only one who can heal your body. உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தராகிய இயேசு ஒருவரும் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அன்னைக்கு நாமான் அந்த சிறு குழந்தை கொடுத்த அந்த ஆலோசனையை கேட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ராஜாவை பார்க்க போகிறான். ராஜா தத்தளிக்கிறாரு. ஹல்லேலூயா. எலிஷா அதை கேட்ட மாத்திரத்துல, எலிஷா தீர்க்கதரிசி கேட்ட மாத்திரத்துல நாமானை என்னிடத்துல அனுப்பிவிடும் என்று அனுப்பிவிட்டு கேட்கும் போது சொல்லும் பொழுது அவர் சிறிய காரியத்தை தான் சொல்லுவார். நீ 7 முறை போய் யோர்தானில போய் முழுங்கி எழும்பு போதும். ஒரே கோபம் வந்து விடுவது. நாமானுக்கு ஒரே கோபம். நீங்க கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாருப்பா, எங்க ஊர்ல இல்லாத கடல்களா, இல்ல எங்க ஊர்ல இல்லாத இருக்கிற ரிவரா, இந்த நாற்றம் பிடித்து இருக்கிற யோர்தான்ல போய் முழுங்கி எழுங்கணுமா? Sometimes God will just tell to do simple things. அதனால அவங்க வேலைக்காரர்கள் பார்த்து சொல்றாங்க, 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, his servants went up to him and said, sir, if the prophet had told you to do something difficult, you would have done it. Now why can't you just wash yourself? And he said, and be healed. Hallelujah. இன்னைக்கு கூட இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல கர்த்தருடைய வார்த்தை எழுதி இருக்கிறோம், அவருடைய தழும்புகளால நீங்க சுகமாயிருக்கிறீர்கள். You have been healed by his stripes.
லார்ட் ஜீசஸ் உங்களுக்காக எனக்காகவும் அவர் சிலுவையில 6 மணி நேரம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். நீங்க இதே வசனம் தான் ஐசையா 53ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்க தரிசனமாய் எழுதியிருப்பார். நீங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும். And because of our sins he was wounded, beaten because of the evil we did. We are healed by his punishment that he suffered. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவத்தையும், நம்முடைய அக்கிரமத்தையும், நம்முடைய சாபத்தையும், நம்முடைய வியாதியும் சுமந்தார். ரோம போர்ச்சேவர்கள் அவரை அவரை கை காலம் பிடித்து அந்த முழுவதும் அவரை துன்பத்துக்குள்ள கொண்டு போய் அவருடைய முதுவை உழுகுற நிலத்தை போல மாற்றினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை, நான் சுமந்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவரை பார்க்கும் பொழுது, when you see Jesus, when you look unto the cross, hallelujah, கர்த்தருடைய சிலுவையை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர், எல்லாம் முடிந்தது என்று சொன்னவரை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, அவர் இரத்தத்தின் மூலியமாக உங்களுக்கு உண்மையாகவே அந்த கிருபை உள்ள ஹீலிங் புறப்பட்டு வரும். ஜஸ்ட் பிலீவ். ஒரே ஒரு காரியத்தை நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த போர் தலைவன் நாமானானவன் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு சிறிய காரியத்தை தான் செஞ்சான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அவனே போய் யோர்தானுடைய தண்ணீர்ல முக்கி கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆலயமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ளதாங்க தேவனுடைய சரீரத்தை he cares for your body. உங்க சரீரத்திற்காக he knows. உங்களுடைய அங்கலாய்ப்பு தெரியும், அந்த கஷ்டம் தெரியும், அந்த கண்ணீர் தெரியும், அந்த பாதை கஷ்டமா இருக்கிறது தெரியும், கடினமா இருக்கிறது தெரியும், மனுஷர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியும். he understands. நீங்க இருதயத்திலே காயப்பட்டு இருக்கிறீங்களா? மனுஷனுடைய வார்த்தைகளால காயப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தை கூப்பிட்டு பாருங்க, சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் இருதயம் காயப்பட்டு இருக்கிறது, அதுக்கு எந்த மருந்தும் கிடையாது ஆண்டவரே, ஒரே ஒரு மருந்து தான், நான் என் இருதயத்தை உங்களோட தரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். I give my heart to you, Lord. You heal my heart. அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். நீங்க 4 நிருபத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் பார்க்கும் பொழுது எல்லா பலவீனப்பட்ட பிள்ளைகள் சுகத்துக்கு வேண்டி கர்த்தராகிய இயேசுவை தேடி வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருவரையும் சுகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நீங்க லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதுல இருந்து ஒரு ஆரம்பிப்பாரு. மோசமான ஒரு குஷ்டரோகி அவன் கர்த்தராகிய இயேசுடைய பாதத்துல விழுந்து சொல்லுவான், ஐயரே உமக்கு சுத்தமா இருந்தா என்னை சுத்தமாக்க உமால் ஆகும். இயேசு உடனுக்குடனே ஆண்டவராகிய இயேசு மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுத்தம் பண்ணி எடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, அவர் இருக்கிற இடத்திற்கு அநேகர் அவரை தேடி வந்தார்கள். 15ஆம் வசனம், but the news about Jesus spread all the more widely, and the crowds of the people came to hear him, and he healed from all their diseases. ஒரு வியாதியஸ்தரை எந்தப்பட்ட வியாதியாயிருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவால் சுகப்படுத்த முடியும் என்று நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசுவை நம்பிக்கொண்டிருந்தால் this night will become your miracle night. இந்த இரவு
கர்த்தர் உங்கள் சரீரத்துக்குள்ள வார்த்தையை அனுப்பி தேவன் உங்களை சுகப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is still able to do. அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற தேவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி he can heal anybody. மாம்சமாய் இருக்கிற யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறாராம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாச்சும் உண்டோ? Is anything difficult for my God? No. Only thing உங்களை என்னை எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? Do you believe? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க உங்க இருதயத்துல நம்புறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is faithful to do it for you. அவர் இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார், செய்து கொண்டே இருப்பார். The only thing is நீங்க விசுவாசிக்கணும். அன்னைக்கு நாமான் விசுவாசிச்சான். அது கடினமான காரியம். எலிஷா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது. அநேக பேர் கேட்கலாம், மாத்திரை மருந்து எடுத்தா தான் நாங்க சுகம் ஆகும் இந்த சரீரத்துக்கு. மாத்திரை மருந்தை காட்டிலும் உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் என்று நீங்க விசுவாசிச்சா போதும். Just call upon the blessed name. உங்களுக்குள்ள அந்த பலவீனம் எப்படியாப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, கர்த்தரால் உங்கள் மூலியமாக உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயத்தில் இருந்தும் சுகத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அந்த நாமான் தாங்க, அவன் தான் சொல்றான். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல எலிஷா தீர்க்கதரிசில மறுபடியுமாய் வந்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. நீங்க 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, he says, he returned to Elisha with all his men and said, now I know that there is no God but the God of Israel. Hallelujah. அவன் எப்படி சொல்ல தெரியுமா? அப்பொழுது அவன் தன் கூட்டத்தெல்லாம் தேவனுடைய மனுஷரிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். ஒருத்தரால அற்புதத்தை செய்ய முடியல, ஒருத்தரால நாமான சுகப்படுத்த முடியல, எக்ஸப்ட் காட். தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடிந்தது. இந்த புதிய ஏற்பாட்டுல கூட ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசுவை தேடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் சுகப்படுத்தி அனுப்பினார். அன்னைக்கு ஹல்லேலூயா 12 வருஷமாக ஹல்லேலூயா அந்த உதரத்தினால ஸ்திரியாவுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல வல்லமை கடந்து போனது. எவ்வளவு நம்பிக்கையோடு கர்த்தராகிய இயேசுவை தேடி வந்தான். ஹல்லேலூயா, அவருடைய மகள் உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். ஹல்லேலூயா, அன்னைக்கு மரித்து போயிருந்த லாசருவை 4 நாளாண்டு பின்பதும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி கூடுமானால், இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து கனப்படுத்த ஒரு உண்மை உள்ளவராயிருக்கிறார். Still the same God. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லியிருக்கிறபடி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராயிருக்கிறார். சோர்ந்து போடாதீங்க, மனதை தளர விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரை பாருங்க. அன்னைக்கு நாமான் அறிந்து கொண்டான், இஸ்ரவேலிலே தவிர வேற எந்த ஒரு தெய்வமும் இல்லைங்க. There is only one God and that God is the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அவர் அவருக்கு முன்பதாக மாத்திரம் தான் நான் பணிந்து கொள்ளுவேன், அவரை மாத்திரம் தான் நான் ஆராதிப்பேன், அவரை மாத்திரம் தான் என் கரங்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு சாட்சியை சொல்லுவார். இன்னைக்கு உங்களையும் தேவன் ஒரு சாட்சியா எழுப்ப கிருபை உள்ளவராக இருக்கிறார். You will become witnesses to many. உங்களை கொண்டு, உங்க அற்புதத்தை கொண்டு அநேகருக்கு கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்வதற்கு கர்த்தர் வாசலை திறப்பார். Just believe tonight. இங்க இருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்தை கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. அன்னைக்கு அற்புதத்தை செய்தவர் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். He will make your life beautiful again. And he's still the miracle working God. கர்த்தராகிய இயேசு இன்னைக்கும் அற்புதத்தை செய்துவார்,
தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். நம்பிக்கை உள்ளவராயிருங்க. விசுவாசத்தை தளர்ந்து விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யாவற்றும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். But there is only one thing. அவர் சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம். எங்க நம்ம நோக்கி பாருங்க. Just look unto me. I took everything for you on the cross so that you can live a beautiful life. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசியிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் எல்லாவற்றும் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். Have a blessed night.